நான் தெரியாம தான் கேட்குறேன். ஐசிஏ எதுக்கு விட்ட? படிக்க ப்ரெஷரா? இல்லை, கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலான் இருக்கேன். நல்ல கதையா இருக்குடா. சரி வா, ஸ்டார்ட் அப்க்கு வாழ்த்துக்கள். இதான் உன் பெட்ரூமு, இதான் உன் அலமாரி. அட உள்ள வாடா, நம்மளது தான். இங்க பாரு, இங்க கிச்சன் இருக்கு. இந்த பக்கம் போனேன்னா காமன் டாய்லெட் இருக்கு. அப்புறம் ஒரு விஷயம், ஒருவேளை உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் தயவு செஞ்சு நீயே சார்ட் அவுட் பண்ணிக்கோ. மில்நெக்ஸோட வெப்சைட் ஹேக் பண்ண பையன் தானே அவன்? அவன் ஹேக்லாம் பண்ணல, ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருந்தான். அது எப்படி உனக்கு தெரியும்? அவன் என்ன உனக்கு சொந்தக்காரனா? பாபாக்கு தெரியும் அவனை. அவர் தான் ரெக்வெஸ்ட் பண்ணாரு. கொஞ்ச நாளைக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். அது சரி, இப்ப இங்க யார் இருக்கணும் இருக்க கூடாதுங்கறத பாபா தான் டிசைட் பண்ணுவாரு. என்கிட்ட சொல்லாத அத. என்ன என்ன மெதுவா பேசு. ஏன் மெதுவா பேசணும்? எதுக்கு ஸ்ட்ரேஞ்சர் வீட்டுக்குள்ள வச்சுக்கணும்? நாளைக்கு ஏதாச்சும் திருடு போயிடுச்சுனா? ஸ்ட்ரேஞ்சர் கிடையாதுடா, பாபாவோட ஃப்ரெண்ட். ஆமா ஆமா ஆமா, பாபாவோட ஃப்ரெண்ட் தான். பாபாவோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கரண்ட் பில், வாட்டர் பில் எல்லாம் எவன் கட்டுவான்? நல்லா யோசிச்சு பேசுறா. எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓ, இஷ்டப்படி ஏதோ பண்ணிக்க போடா. என்னடா இப்படி பேசுற? நான் கிளம்புறேன். அவள்தான் சொல்லிட்டு போ. இங்க வா, நான் சொல்றத கேளு. என்ன கேட்கணும்? ஏய், என்னாச்சு? இப்பதான் வந்த, அதுக்குள்ள எங்க போற? அதுக்குள்ள செக் அவுட்டா? நான் புரோக்கரை பார்க்கலாம் போறேன். 2-3 நாள்ல வீடு பிடிச்சு கொடுத்துருவாரு. அப்படியா? அப்படி எந்த ஃபாஸ்ட் ட்ராக் புரோக்கர் இருக்காரு? ரமேஷ் அண்ணா. 1 BHK வேணுமா? வாங்க, நான் காட்டுறேன். 2 BHK வேணுமா? வாங்க, நான் காட்டுறேன். சி ஃபேசிங் டியூப்ளெக்ஸ் டெரஸ் வேணுமா? வாங்க, நான் காட்டுறேன். உங்களுக்கு பட்ஜெட் இல்லனா ரமேஷ் கிட்ட வாங்க. வாங்க, நான் காட்டுறேன். வந்துட்டேன், காட்டுங்க. வாங்க போறீங்களா? இல்ல, ரெண்டுக்கு தான். பட்ஜெட் ஒரு 4000 ரூபாய்க்கு. தம்பி, ஒரு ஸ்கொயர் ஃபுட் கூட கிடைக்காதப்பா அந்த காசுக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு ரமேஷ் என்ன. ஆனா உங்க பிரச்சனைக்கு தீர்வு வாவ் 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 வாவ். இல்ல அங்க பார்க்க கூடாது. இது இந்த மொத்த ஏரியாவும் உங்களோடதுதான். நீங்க பெரிய கிங் சைஸ் பாய போட்டுக்கிட்டு இந்த தரையில படுத்து தூங்கலாம். ஐயோ ரமேஷனா, எனக்கு ரூம் வேணும். இது பேசேஜ் வே. ரமேஷனா, உங்களுக்கே தோணணும்ல, இந்த ரூம்ல ஒரு ஜன்னலாவது இருக்கணும். ரமேஷனா, என்ன இதெல்லாம்? நீங்க என்ன சொன்னீங்களோ அதை காட்டுங்களேன். ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? நிறைய வேலை இருக்கு எனக்கு. சரி வாங்க காட்டுறேன். ரூம் பார்ட்னரோட சேர்த்து மியூசிக் ஃப்ரீ. ரமேஷனா, எனக்கு இந்த ஷேரிங்லாம் வேண்டாம். ஏதாவது சிங்கிள் ரூம் இருந்தா காட்டுங்க ப்ளீஸ். பட்ஜெட் கொஞ்சம் அதிகம் தான். 7000 ரூபாய் கொடுங்க, சிங்கிள் ரூம் நான் காட்டிடுறேன். சரி மனோஜ் கண்ணா, அவனுக்கு யார் தான் புரிய வைக்கிறது? இல்ல ஐசியை யாராவது விடுவாங்களா? அவன் பைத்தியக்காரன் ஆயிட்டான் நினைக்கிறேன். சரி விட்டு தள்ளு. உனக்கு போஸ்டிங் கிடைச்சவன சொல்லுண்ண. அண்ட் பி கேர்ஃபுல் டு. பாய். ஒரு பக்கம் சஞ்சய் பத்தி கவலையே இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா இன்னொரு பக்கம் அவனை பத்தியே தான் கவலைப்படுறீங்க. கால் பண்ணி பேசலாம்ல? கால் பண்ணி என்ன பிரயோஜனம்? என் பேச்சை கேட்க போறாரா சாரு? ஒருவேளை தப்பு நம்ம பக்கம் கூட இருக்கலாம். குழந்தைங்கள கம்பேர் பண்ணக்கூடாதுல்ல. சஞ்சயும் மனோஜும் மொத்தமா வேற வேற மாதிரி. அவனுக்கு என்னவோ அவன் இஷ்டப்படி அவன் பண்ணிட்டு போட்டுமேங்க. அவன் இஷ்டப்படியா? பசங்க அவங்க இஷ்டப்படி இல்ல, நம்ம இஷ்டப்படி நடக்கணுமா?
அவங்கள விட நாம உலகத்தை நிறைய பார்த்தவங்க. நல்லது கெட்டலாம் நமக்கு தானே தெரியும். என் பேச்சை கேட்டுதானே சார் ஐசிஐக்கு போனாரு. இப்ப எப்படி தடுமாறாரு பத்தியில. இப்ப நான் போன் பண்ணா அவன் தான் கரெக்ட் அவனுக்கு தோணும். எது சரி எது தப்புன்னு அவனுக்கு புரிய வரும்போது அவனே எனக்கு போன் பண்ணுவான், என் பேச்சையும் கேட்பான். சஞ்சய் அண்ணா, நான் தான் சோட்டு. அது ரமேஷ் அண்ணா என்ன அனுப்பி வச்சாரு. ஆக்சுவலி அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அப்ப எனக்கு ரூம் யார் காட்டுவாங்க? நான் தான். நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? வண்டியில இருங்க, நான் காட்டுறேன். சோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம். எப்படி இருக்கு சஞ்சய் அண்ணா? பிடிச்சிருக்குல்ல? ஃபைனல் பண்ணிடலாம். 10,000 அந்த தீப்பெட்டி சைஸ் ரூமுக்கா? ரமேஷ் அண்ணா, ஒரு நிமிஷம். உங்களுக்கு என்னோட பட்ஜெட் தெரியும்ல, அப்புறம் ஏன் எனக்கு இந்த ரூம்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்கீங்க? போய் சுத்தி பார்த்து நான் வெறுத்து போயிட்டேன். இங்க பாருங்க, என்னோட ரெக்யர்மெண்ட்ஸ் அப்புறம் என்னோட பட்ஜெட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி ரூம் மட்டும் காட்டுங்க ப்ளீஸ். என்னண்ணே, நல்லா இருக்குல்ல? ரூம் பிடிச்சிருக்குல? சொல்லுங்க. ஓகே சார். அப்புறம் 7,000 ரெண்டு தானே சொல்லியிருக்கீங்க? ஆமா சார், அது ஃபிக்ஸ் தான். அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், வெஜ் நான்வெஜ், லேட் நைட், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி? அதெல்லாம் இல்ல, எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல. இறைவனோட அருளால நல்ல குடும்பத்து பையன் மாதிரி தெரியுறீங்க. ஓகே சார், தென் ஃபைனல் பண்ணிடலாம். கண்டிப்பா ஃபைனல் பண்ணிடு. இதை ரமேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. ஓகே ஓகே சரி. ஓகே, தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ. ஹலோ ரமேஷ் அண்ணா, நேத்துலேருந்து நான் உங்க நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அந்த 7,000 ரூபாய் ரெண்ட் வீடு இருக்குல்ல, சோட்டு கிட்ட கூட சொல்லியிருந்தேனே, அதான் அந்த கிழக்கு தெரு வீடு. நான் எப்போ ஷிஃப்ட் பண்றது? எனக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் சோட்டு கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் கண்டிப்பா. ஓகே பிரதர். டேய் முண்டோ, நீ ஏன்டா அந்த கார்டன் வீட்டை 7,000 ரூபாய் சொன்ன? என்னடா ஓனர் கிட்டே பேச வச்சிட்டியா? ஓனர் கிட்ட ஏன்டா பேச வச்ச? பைத்தியமாடா நீ? 10-15,000 ரூபாய் வாங்கி இருக்கலாம்ல. வைடா போன. சஞ்சய் தம்பி, இப்போதான் நான் ஓனர் கிட்ட பேசினேன். அவரு முடியாதுங்கிறாரு. அப்படியா? நீங்க சோட்டு கிட்ட தானே பேசுனீங்க? சோட்டு பிளாட்ல தான் இருக்க ஓனர் கூட. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் உங்களுக்கு இதை விட நல்ல வீடா நான் காட்டுறேன். எனக்கு வேற வீடெல்லாம் வேணாம் ரமேஷ் அண்ணா, எனக்கு இதே விட பார்த்து முடிச்சு விடுங்களேன். சரி அதெல்லாம் விடுங்க, நீங்க வேணும்னா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. ஓகே, 8,000 ரூபாய் ஃபைனல் பண்ணுங்க, டன் பண்ணிடலாம். ஃபைனல். என் கையில எதுவும் இல்ல தம்பி. என் வேலை என்ன சொல்லுங்க? வீடு கட்டுறதுதான். நிறைய வீடு கட்டுறேன். ரமேஷ் அண்ணா ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பிடிவாதக்காரரா இருக்கீங்க, அப்படியே எங்க அண்ணன் மாதிரி. முடியாது தம்பி, தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. என்ன உடனே வரணுமா? சரி, நான் கொஞ்சம் வெளியில போகணும், புரிஞ்சுக்குங்க. ஹலோ. ஓகே ஓகே பாய். எல்லாருக்கும் குறைஞ்ச ரெண்ட்ல தான் வேணும். சரி கேளு. How many ants does it take to rent a house? Tenants. 10 ants? அட சிரிப்பா, நல்ல ஜோக் தானே, கொஞ்சமாவது சிரி. ஜோக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா இப்ப எனக்கு மூடு சரியில்லை. இந்த ரமேஷ் அண்ணன் இருக்காரே, காட்டுறேன்னு இந்த பவை ஊரை மொத்தமா சுத்தி காட்டிட்டாரு. ஆனா எனக்கு என்ன வேணுமோ அதை இன்னும் காட்டவே இல்லை. இங்க பாரு, இதால உன்னோட மூட் சரியாயிடும். ஏய் மேங்கோ ஸ்ரீகாந்த், அம்மா தானே சொன்னாங்க. என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் அம்மா உன்கிட்ட இருந்து கேட்டுக்கிறாங்க. சரி.
அது அப்பா உனக்கு பாக்கெட் மணி கொடுக்கறத நிறுத்திட்டார்ல, சோ அம்மா கிட்ட சொல்லு, அவங்க கும்புற கடவுள் என் கூடவே இருக்குன்னு. அவ்வளவுதானா? பொறுமையா வச்சிருந்து சாப்பிட்டேன்னா ரொம்ப நேரத்துக்கு வரும்ல.